ஏறத்தாழ இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை நான் பலமுறை படிச்சிருக்கிறேன். இந்த உன்னத பாட்டு புத்தகம் எனக்கு எந்த ஆபாசத்தையும் கொடுக்கல. ஏன்னா நான் அது உன்னதமான ஒரு பார்வையோடு பார்க்கறனால எனக்குள்ள இதுவரைக்கும் வாசித்த எந்த நாளிலுமே எந்த ஒரு ஆபாசமும் எனக்கு தோணல. ஆனா சிலருக்கு தோணுதுன்னா அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு. உண்மையிலே சொல்லப்போனா போன வெளியே சொல்லப்பட்ட உண்மையிலேயே ரசிக்கப்பட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் இதனால கூட எனக்கு ஏற்படுது. ஸோ ஒரு புத்தகம் என்ன கற்றுக் கொடுக்கிறது, அதுக்கு தான் கடவுள் அதை வச்சிருக்கிறார். இப்ப பிலேமோன்னு ஒரு புத்தகம் இருக்குது, ஒரே ஒரு அதிகாரம். அதுல என்னங்க இருக்குது? உன்னத பாட்டு வேதத்தில் இடம்பெறுவதற்கு அது தகுதியே இல்லை அப்படின்னு லெனின் அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார். தகுதியற்ற ஒரு புத்தகம், அது ஒரு ஆபாசமான புத்தகம் அப்படின்னு. இதை இஸ்லாமியர்கள் தான் இப்படி பேசி அந்த புத்தகத்தை ரொம்ப கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்துவது உண்டு. ஏன்னா அவங்க வேதத்தினுடைய மகத்துவம் தெரியாது, தேவனுடைய குணாதிசயங்கள் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, கடவுளை குறித்து முழுமையான அறிவு இல்லாதவர்கள் அப்படி பேசுவாங்க அப்படி. ஆனா லெனின் ஒரு கிறிஸ்தவர், ரட்சிக்கப்பட்டவர் ரட்சிப்பே இழக்க முடியாது என்றெல்லாம் பேசி மக்களை குழப்பி கொண்டு இருக்கின்றவர். ஆனா மறுபடியும் ஒரு குழப்பத்துக்குள்ள வந்திருக்காரு. இப்ப எப்பவுமே இவருடைய பிரசங்கம் ஒரு குழப்பத்துக்குள்ளேயே தான் இருக்குது. அதுல இருந்தா மனம் திரும்பாரும் பார்த்தா மேலும் மேலும் அவருடைய குழப்பத்துக்கு அளவில்லாமல் வளர்ந்து கொண்டே போயிட்டு இருக்குது. தயவு செய்து நான் போன பதிவிலே சொன்னேன், அவருக்கு தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க. சரி, இந்த பதிவில் முழுக்கவும் உன்னத பாட்டு புத்தகத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். உன்னத பாட்டு புத்தகம் வேதத்தில் இடம்பெறுவதற்கு ஒரு தகுதியற்ற புத்தகமா? ஆண்டவர் எத்தனையோ புத்தகத்தை அந்த சமகாலத்துல பாத்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் அன்னைக்கு எழுதியிருந்தாங்க. ஆனா எல்லா புத்தகமும் இந்த 66 புத்தகத்தோட சேரல. எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்களே அதை வாசித்து பார்த்து இதுல தேவனுடைய தொடுதல் இல்ல, ஆவியானுடைய ஆளுகை இந்த புத்தகத்தில் இல்ல அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. ஒரு 7 புத்தகத்தை குறித்தது கூட, அதாவது ரோமன் கேத்தலிக் வச்சிருந்த புத்தகத்தில் கூட மிகப்பெரிய டிபேட்டர் போயிட்டே இருந்துச்சு, வாக்குவாதங்கள் போயிட்டே இருந்துச்சு. ஆனா உறுதியாக இருந்தாங்க, இந்த 7 புத்தகமும் நிச்சயமாக தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்ட புத்தகம் இல்லைன்னு ஒதுக்குனாங்க. அப்ப இவ்வளவு பெரிய உன்னத பாட்டு அப்படிங்கிற புத்தகம் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைக்குரிய புத்தகமா இருந்தா எப்பயோ அதை நீக்கியிருப்பாங்க. ஆனா அது தேவன் ஆவியினால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகமா இருக்கிறபடினால்தான் இன்ன வரைக்கும் அது நிலைச்சு நிக்குது. லெனின் பேசும்போது ஏதோ 4ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்துவுக்கு அப்புறம் அதை திணிச்சிட்டாங்க அப்படின்னு திருச்சபை வரலாற்று பின்னணியில் உள்ள அன்றைக்கு இருந்த ஃபாதர்மார்கள் ஏதோ திணிச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். ஆனா அப்படி இல்லை. இதை அவர் ஆராய்ஞ்சாரான்னு தெரியல, எவ்வளோ நுணுக்கமா பேசினவர் இதை எப்படி கோட்டை விட்டாருன்னு தெரியல, எப்படியோ ஒரு வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறாரு, ஏதோ ஒரு நல்ல குழப்பவாதி குழப்பிட்டான் அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. இந்த புத்தகம் யூதர்களால் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக பயன்படுத்தப்பட்ட ஒரு புத்தகம் தான். பல நூற்றுக்கணக்கான வருஷங்கள் அவங்க பயன்படுத்தினாங்க தான். இந்த புத்தகத்தை முதலாக அவங்க வைத்திருந்த அந்த 39 புத்தகத்துல யார் சேர்க்கிறார்னா எஸ்ரா என்கிறவர் தான் சேர்க்கிறார். பைபிள்ல எஸ்ரா பார்க்கிறோம் பாத்தீங்களா? அந்த எஸ்ரா தான் இந்த உன்னத பாட்டு புத்தகமும் இதுவும் தேவனுடைய வார்த்தை அப்படின்னு சேர்க்கிறார். எஸ்ரா சேர்த்திருந்தார்னா அதுல இவ்வளோ பெரிய விஷயம் இப்ப இவர் உணர்ந்தது மாதிரி அவர் உணராமையா கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. ஸோ எஸ்ராவுக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துதலின் அடிப்படையில பழைய ஏற்பாட்டு காலத்துல யூத ரபிமார்களால் அன்றைக்கு வேதத்தை அவங்க வச்சிருந்த 39 புத்தகத்தை தொகுத்து வச்சிருந்த அந்த காலகட்டத்திலேயே அவங்க இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை சேர்த்து தான் வச்சிருந்தாங்க. ஏன் செத்துவகிந்த் அப்படின்னு சொல்லுவோம். ஒட்டுமொத்த வேதமும் கிறிஸ்துவுக்கு முன்பாகவே 300களிலே அவங்க அந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்தெல்லாம் தொகுத்து வச்சிருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவும் அந்த புத்தகத்தை வாசிச்சிருக்கிறாரு, அந்த ஒட்டுமொத்த செத்துவகிந்த் புத்தகத்தை. அதுல உன்னத பாட்டு இடம்பெற்றிருக்குது. அப்ப அதுல ஏதாவது குளறுபடி இருந்துச்சுன்னா அதை குறித்து இயேசு கிறிஸ்துவை கூட விமர்சிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா அப்படி எதுவும் செய்யலை. அப்ப இது சரியாக தேவன் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இந்த புத்தகத்தை வேதத்தோடு இணைத்து வைத்திருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் தேவன் இந்த புத்தகத்தை எதற்கு இணைத்து வைத்திருக்கிறார் என்கிறத தேட விட்டுட்டு அந்த புத்தகத்துல ஏதோ ஆபாச சொல்லு இருக்குது, இது தேவையில்லாம உள்ள நுழைச்சிட்டாங்க அப்படின்னு பேசுவது ரொம்பவே அபத்தமான ஒரு விஷயம். வேதத்துல பல இடங்கள்ல பலருடைய தவறுகள் எழுதியிருக்குது. ஏன் எழுதுறாரு? கடவுளுடைய வார்த்தை மட்டுமே பைபிள் சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே? ஏன் மற்றவங்க செய்த பிழைகளையும் தவறுகளையும் குற்றங்களையும் கூட வேதம் பதிவு செய்யுது. எதனால் பதிவு செய்யுது? ஸோ அந்த பதிவு செய்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கும் அல்லவா? முழுமையான ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த வரலாற்று பின்னணிகள்லாம் தேவை என்பதற்காக தேவன் அவைகளையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வேதமாக நமக்கு ஏற்படுத்தி தேவன் தந்திருக்கிறார். அப்ப இந்த உன்னத பாட்டு புத்தகமும் அப்படிப்பட்ட ஒரு தேவைக்காகத்தான் கொடுத்திருக்கிறார் என்பதை ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேணும். வேதத்தை என்னைக்குமே குற்றம் சாட்டக்கூடாது. வேதத்தை தவறா போதிக்கிறவங்க தான் ஒரு கிறிஸ்தவர்களாகி நாம என்ன செய்யறோம், எடுத்து அப்பா இந்த இதெல்லாம் நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்கிறோம். வேதத்தையே குற்றப்படுத்துவது ஒரு கிறிஸ்தவன் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டான், குற்றப்படுத்த மாட்டான். இதுல ரொம்பவே கவனமா இருக்கணும். நல்லா கவனிங்க. இந்த உன்னத பாட்டு புத்தகம் உண்மையிலே சாலமோன் எழுதும் பொழுது ஒரு வாலிப வயதிலே எழுதியிருக்கிறார். அவருடைய
அந்த இளமை பருவத்திலே எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தை கடவுள் வைத்ததற்கு நோக்கம் உண்டு. என்ன? கணவனும் மனைவியும் எப்படி ஒரு அன்பாக பிறர் முகம் பாராமல் ஒருவரை ஒருவரையே நேசித்து அன்போடு வாழ வேண்டும் என்று ஒரு போதிக்கிற ஒரு போதனையான ஒரு புத்தகம் தான், ஒரு பாடல் தான் இந்த உன்னத பாட்டு. இதுக்கப்புறம் அந்த இளமை பருவத்தை தாண்டின அந்த காலங்கள்ல தான் நீதிமொழிகள் எழுதுறார். அந்த நீதிமொழிகள் புத்தகம் எத்தனை அருமையான ஒரு புத்தகம், எவ்வளவு ஆலோசனைகளும் எவ்வளவு தேவனுடைய வார்த்தைகளும் அதிலே கொட்டி கிடக்கிறது என்பதை நம்மால் அறிய முடியும். இதற்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சாலமோன் படிப்படியாக நிறைய தவறுகளை செய்கிறார். 1000 பொண்டாட்டிகளை கெட்டாரு. வாழ்க்கையில மிகப்பெரிய அடி, இப்படி ஒன் பை ஒன்னா அடி வாங்கி நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு கடைசியா எழுதுதான் பார்த்தீங்கன்னா பிரசங்கி புத்தகம். அதனாலதான் அவர் மாயை மாயை எல்லாம் மாயை என்று வாழ்க்கையை துறந்தவரை போல் எழுதுவார். அதுல ரொம்ப ஆழமான ஆலோசனைகளையும் சாலமோன் ஞானி என்ன செஞ்சிருப்பாரு, கொடுத்திருப்பார். சோ இந்த 3 புத்தகமும் சாலமோனால எழுதப்பட்டாலும் பைபிளிலே இடம்பெறுவதற்கு தேவனுடைய கரம் கூட இருந்திருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு மனிதர்கள் எழுதினாலும் கூட அது வேதமாக இடம் பெறுவதற்கு அதுல ஏதோ ஒரு முக்கிய சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆவியானவர் அந்த புத்தகங்கள் எல்லாம் இடம்பெற வைத்திருக்கிறார். இன்னும் சாலமோன் நிறைய புத்தகத்தை எழுதியிருக்காரு, அதெல்லாம் பைபிள் இணைக்கலையே. சாலமோன் 3000 நீதிமொழிகள் எழுதியிருக்கிறான், ஏன் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறான்னு பைபிள் சொல்லுது. அதெல்லாம் கொண்டு வந்து உள்ள பைபிள் இணைக்கலையே. அப்ப இது இணைந்திருக்கிறது என்றால் இதன் மூலியமாக நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன என்பதை உணர வேண்டுமே ஒழிய அதை தவறாக பேசக்கூடாது. ஏறத்தாழ இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை நான் பலமுறை படிச்சிருக்கிறேன். இந்த உன்னத பாட்டு புத்தகம் எனக்கு எந்த ஆபாசத்தையும் கொடுக்கல. ஏன்னா நான் அது உன்னதமான ஒரு பார்வையோடு பார்க்கறனால எனக்குள்ள இதுவரைக்கும் வாசித்த எந்த நாளிலுமே எந்த ஒரு ஆபாசமும் எனக்கு தோணல. ஆனா சிலருக்கு தோணுதுன்னா அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்கு. உண்மையிலேயே சொல்லப்போனா போன வீடியோ சொல்லப்பட்ட லெனின் உண்மையிலேயே ரசிக்கப்பட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் இதனால கூட எனக்கு ஏற்படுது. ஸோ ஒரு புத்தகம் என்ன கற்றுக் கொடுக்கிறது, அதுக்கு தான் கடவுள் அதை வச்சிருக்கிறார். இப்ப பிலேமோன்னு ஒரு புத்தகம் இருக்குது, ஒரே ஒரு அதிகாரம். அதுல என்னங்க இருக்குது? நல்லா கவனிங்க. அதுல என்ன இருக்குது? பிலேமோன் என்பவருக்காக பவுல் வாதாடுறாரு. அவருக்காக போய் கொஞ்சம் கெஞ்சி அவருடைய எஜமான்ட்ட இருந்து பேசுறாரு. அவன் உங்ககிட்ட இருந்த காலத்துல சொல்லாம கொள்ளாம ஒடியாந்துட்டான், நீங்க கோச்சிக்கிறாதீங்க. எழுதின புத்தகத்தை பிலேமோன்னு ஒரு புத்தகம் வேதத்துல இருக்குது. இது தவறான புத்தகம், எதுக்கு கடவுள் வச்சிருக்கான்னு பேசுறதா? அதை தேவன் வைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த புத்தகத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் இருக்கிறது. அதுக்கு தான் கடவுள் வச்சிருக்கிறார். கடவுளுடைய சொல்ல மட்டுமே கொண்டு வந்து பைபிள்ல வைக்கல. தேவை, ஒரு முக்கியமான தேவை இருக்க போய் தான் அதை இறை புத்தகமாக நாம் எடுத்து பல வரலாற்றுகளையும் சேர்த்து கூட நாம் அதில் சேர்த்து இறை புத்தகமாக பார்க்கிறோம். அதிலிருந்து எண்ணற்ற சத்தியங்களை நம்மால் பார்க்க முடியும். அப்ப இவ்வளோ உன்னதமான இந்த புத்தகத்தை அருவருப்பான புத்தகம், ஆபாசமான புத்தகம் அப்படின்னு லெனின் பேசும்போது உண்மையிலேயே இவருக்குள்ள ஒரு பரிசுத்தாவியானவர் இருந்துதான் பேசுறாரா அப்படிங்கிறது ரொம்பவே டவுட்டா இருக்கு. இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களே சிந்திங்க. இன்னொரு வார்த்தை கூட அவர் பேசியிருப்பாரு. பைபிள்ல சில கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவ அப்படியே ஒரு மன்மதனாக காட்சி அளிக்கிறாங்க. அதுல வர்ற அந்த காதலன் மாதிரி இயேசு கிறிஸ்துன்னு ஒப்பிடுறாங்க. அப்படி சிலர் சொன்னா நீங்க அவங்களதான் விமர்சனம் பண்ணணும். அப்ப அப்படிலாம் சிந்திக்காதீங்க, இந்த மாதிரி சிந்திக்கிறது தவறு. அப்ப உன்னத பாட்டு புத்தகம் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு ஆவியானுடைய பிரசன்னத்திலிருந்து ஆராய்ந்து மக்களுக்கு போதிக்கணும். அதான ஒரு கிறிஸ்தவன் செய்வான். அதுதான ஒரு தேவ ஆவியினால் பெற்ற ஒரு மனிதன் செய்வான். அதுதான கர்த்தரையும் கர்த்தர் கொடுத்த வேதத்தையும் முழுமையாக நம்புகிற ஒரு மனிதன் செய்வான். மாறாக அவங்க அப்படி பேசுறாங்கக்காண்டி அதை ரொம்பவும் கொச்சையாக கேவலமாக அதை சித்தரித்து அவர் பேசுகிறார். வெளியே உள்ளவங்க கூட கூச்சப்பட்டு பேசுற விஷயத்த லெனின் அவர்கள் ரொம்பவே கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் அந்த இடத்துல. ஸோ பைபிளை இவ்வளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசினார்னா அவருடைய ரட்சிப்பு நிச்சயமாக கேள்விக்குறியாக இருக்குது. இங்கும் அங்கும் தாவுகிறார். இப்ப கூட 2வதா அவர் வச்சிருந்த லான்ச் பண்ண அந்த வீடியோஸ் எல்லாம் காணோம், சேனலே தூக்கிட்டார். ஃபர்ஸ்ட் வச்சிருந்த சேனல்ல முழுசா தூக்கிட்டு இனிமே நான் வீடியோ போட மாட்டேன்னு ஒரு முடிவுக்கு வந்தாரு. 2வது ஒரு வீடியோ எடுத்து பொதுக்கருத்து பேசுவேன்னு 2வது சேனல் ஓப்பன் பண்ணாரு. இப்போ அந்த சேனலையும் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் சேனல்ல ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்காரு. என்ன குரங்கு மாதிரி இங்கிட்டிங்கன்னு தாவிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் ஒரு நிலைப்பாட்டிலே இல்லை, ஏதோ ஒரு பெரிய மனக்குழப்பத்திலே, ஒரு இடியாப்ப சிக்கலுக்குள்ளே, ஒரு சாத்தானுடைய சூழ்ச்சிக்குள்ளே இவர் சிக்கி இருக்கிறாருங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அதனால இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அவருக்கு ஏதோ இன்னைக்கு ஜான் ஜெபராஜ ஏதோ தலையில தூக்கி வச்சுட்டு வெறித்தனமா கொண்டாடுற மாதிரி இந்த மனுஷனை வெறித்தனமா தயவு செய்து கொண்டாடுறாங்க. தப்புனா தப்புன்னு சொல்லுது. அவர் இப்பொழுது நடந்து கொள்வது ஒரு கிறிஸ்தவனாகவோ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மனிதனை போன்றோ அவர் இப்பொழுது நடந்து கொள்ளவில்லை.
ரட்சிப்பை இழந்தார் போல, தேவனுக்கும் அவருக்கு ஏதோ சம்பந்தம் இல்லாதது போல, பைபிளுக்கும் அவருக்கும் வெகு தூரத்தை போல அவர் இன்னைக்கு பேசுகிற நிகழ்வுகள் இருக்குது. அவர் போட்ட ஒவ்வொரு காணொளியும் அப்படி இருக்குது. இந்துக்களே ஏமாறாதீர்கள்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. கிறிஸ்தவர்கள்லாம் மதம் மாத்துறாங்க. இது பாருங்க, ஒரு கிறிஸ்தவன் பேசுற பேச்சா? கிறிஸ்தவர்களுக்குள்ள தவறு இருந்துச்சுன்னா நீங்க ஆரம்பத்துல கண்டிச்சு பேசுன மாதிரி கண்டிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இவர் போட்ட அந்த வீடியோக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளவு பெரிய ஒரு ஒரு சத்தினுடைய சூழ்ச்சிக்குள்ள அவர் சிக்கி இருக்கிறார் என்பது இந்த வீடியோக்களை பார்க்கும்போதே நமக்கு புரியுது. அதனால தயவு செய்து இந்த கடைசி நாட்களிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா இருந்தாலும் வஞ்சிக்கப்படுகிற காலமா இருக்கு. எச்சரிக்கையா இருங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல இப்படி சிலர் எழும்பி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களை தங்கள் உபதேசத்தால் நம்ப வைத்து அப்படியே இன்னொரு மதத்துக்கு தாவிடுவாங்க இவங்க. இவங்கனால ஒட்டுமொத்த ஆயிரக்கணக்கான மக்களையும் கெட்டி வேற ஒரு இடத்துல போயிடுவாங்க. இது சாத்தானுடைய பெரிய சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியை இன்றைய கிறிஸ்தவர்கள் இனங்கண்டு கொண்டு அவங்களுடைய உபதேசத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அது அரி பிளவையை போல படரும். ஏதோ சொல்லுது, சிலருடைய உபதேசங்கள் இப்படிதான் படரும். நாம நம்ம ஏற்கனவே அவர் சொன்ன உபதேசத்துல இந்த லாஸ்டா இந்த பாயிண்ட் சொல்லிட்டு முடிக்கிறேன். ரட்சிப்பு இலவசம் தான். ரட்சிப்புக்காக நம்ம எந்த கிரியையும் செய்யல, ஆண்டவர் செஞ்சிட்டாரு. ஆனா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் எப்படி இருப்பான்ங்கிறதான் வேதம் முழுக்கவும் போதிக்குது. நீங்க புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை முழுக்கவும் வாசிக்கும் போது ஒரு ரட்சிக்கப்பட்டவன் அதுக்கப்புறம் கிறிஸ்துவோடு கூட இணைகிறான். கிறிஸ்துவோடு இணைந்த கொடி எப்படி இருக்கும்? அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். அது ஒரு நாள் கனியற்றதா போயிடாது. கனி இல்லாத கொடியை தேவன் அறுத்து அக்னியில போடுவார்னு வேதம் சொல்லுது. ஆனா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, விசுவாசியா மாறிட்டீங்கன்னா நீங்க கனி கொடுப்பீங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஒரு கிறிஸ்தவன் போகணும். ரட்சிக்கப்பட்ட பிறகும் பாவம் செய்ய இழக்க மாட்டான், என்ன பாவம் செய்ய இழக்க மாட்டான், இப்படிங்கிற அந்த கண்ணோட்டம், அந்த பார்வை, வேதம் பார்க்காத ஒரு பார்வை, வேதம் சொல்லாத ஒரு சொல். இந்த சொல்ல இருக இருக பிடிச்சுக்கிட்டு இதை மக்கள்கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணி இவர் லெனின் மக்களையும் பைத்தியம் பிடிக்க வச்சுட்டாரு. இதுக்கு பின்னால ஒரு பெரும் கூட்டம் போயிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, இவர் சொல்றதாண்டா மகத்தான சத்தியம், பெரிய எழுப்புதலை கொண்டு வர்ற வாதிப்பா, இவர் மாற்றில் ஊத்துற மாதிரி புரட்சியை கொண்டு வர்றாருப்பா அப்படின்னு ஏமாந்து போயிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து ஒட்டுமொத்த சத்தியத்தை முழுசா பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் சொன்ன மாதிரி வார்த்தை இருக்குதா? ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டான், மன்னிப்பு கேட்டு கர்த்தருக்குள்ள வந்துட்டான், மறுபடியும் ஒரு தவறு செய்யறான், ஏதோ ஒரு இதுல ஒரு தவறு செய்யறான், மன்னிப்பு கேட்காதங்கிறாரு. ஏன் மன்னிப்பு கேட்டா என்ன பிரச்சனை? கடவுளுக்கும் எனக்கும் உறவே அதானப்பா. நான் ஒரு நாள் வெளியே இருந்து ஆண்டவருக்குள்ள நான் வரும்பொழுது என்னை மன்னிக்கிறார், உண்மைதான். மீண்டும் ஏதோ ஒரு சூழல தவறு செய்யும் போது சாதாரண எனக்கும் அவருக்கும் உறவு இருந்துச்சுன்னா நான் மன்னிப்பு கேட்பேன், அதான இயல்பு. ஆனா இயல்புக்கு மாறாக இவர் ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிறார். அதற்கு பின்னாலும் அல்லேலூயா ஆமேன் போட்டு அவருக்கு ஆதரவு கொடுத்தீங்க பாத்தீங்களா? அங்கதான் உங்களுடைய இடரலும் இருக்குது. தயவு செய்து இடரலுக்கு ஏதுவான கல்லை போடாதீங்க. யாராவது இடரலை இந்த சகோதரிக்கு வெளிப்படுத்தினா அவனுக்கு ஐயோங்கிறார். இந்த லெனின் மாதிரி ஆள்களுக்கு ஐயோ தான் சொல்றது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அவர் மீண்டும் எப்படியாவது வரணும். ஏன்னா நாம அதைத்தான் விசுவாசிக்கிறோம். ஒருத்தர் விழுந்துட்டாலும் மறுபடியும் எந்திரிச்சு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கர்த்தர் அந்த கிருபையை கொடுக்கிறார். அப்படி லெனினை சார்ந்தவர்களும் மீண்டுமாக சரியான சத்தியத்துக்குள்ள வாங்க. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்து வழி நடத்தட்டும். காட் பிளஸ் யூ.